குழந்தைகள் இல்லாமல் இன்று பலர் தவிக்கிறார்கள். எத்துணை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாழி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரை அழைத்தார்கள்? யா அல்லாஹ், வயதாகிவிட்டது, என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடுயா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தான் யஹ்யாவை. கேட்டார், யா அல்லாஹ் எப்படி? கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யின். அப்படித்தான் ஏற்படும். அல்லாஹ்விற்கு அந்த காரியம் எளிதானது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்துக் கொண்டதற்கு பிறகு ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பி சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார், தூய்மையான குழந்தை என்று. மரியம் கேட்டார்கள், எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? என்னை யாரும் தொடவில்லை, எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்திலே இல்லை. கால கதாலிகி கால ரப்புகி ஹுவ அலைய ஹய்யின். அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை. அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான் வீட்டுக்கு விருந்துக்காக. உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகிக் கொண்டார்கள். நீங்கள் பயப்படாதே, நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நற்செய்தியாக கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். நெஞ்சில் அடித்துக் கொண்டு, முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள் சாரா. எப்படி அல்லாஹ் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும்? நான் வயதாகிவிட்டேன், மலடியாக இருக்கும் நிலையில். ஜக்கரியாவிற்கு குழந்தையை கொடுத்தவன் ஒரு நபி அழைத்தார், அல்லாஹ்வை எனக்கு குழந்தையை கொடு யா அல்லாஹ் என்று. மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன். அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் கொடுப்பான். கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான். அவன் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான். எம் வேலை அவனை நாட வைப்பது, அவனிடத்திலே வேண்டுவது, கரமேந்துவது, அழுகுவது, தேவையை கேட்டு முறையிடுவது. அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், இல்லை இல்லை என்று அல்லாஹ் மறுப்பான். இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் உமக்கு நலவு அது, நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான். ஒன்று கொடுப்பான், இல்லை என்றால் கொடுக்க மாட்டான். இல்லை என்று சொல்லுவான் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு. இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது, உங்களுக்கு நல்லது அது. அல்லாஹ் நலவை தவிர முஃமின்களுக்கு எதையும் தர மாட்டான். சுப்ஹானல்லாஹ். وما كان الله ليعجزه من شيء في السماوات ولا في الأرض إنه كان عليما قديرا. வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு சிரமம் இல்லை. வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு தோல்வியை தர முடியாது. எதுவும் அவனை தடுத்து விட முடியாது. எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவன். எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவன். எல்லாவற்றினுடைய ஆற்றலும், எல்லாவற்றுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில்